பிட்காயின் அண்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 10 அன்னைக்கு ஒரு பெரிய லிக்விடேஷன் ஈவெண்ட் நடந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பயங்கர கிரிப்டோ கிராஷ். அதுக்கடுத்து 2 சின்ன சின்ன லிக்விடேஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து 100K கீழே போயிட்டு இப்போ திரும்ப வந்து 102K கிட்ட இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது போயிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக ஒரு மார்க்கெட் அப்டேட் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிட்காயின் கிரிப்டோ அப்படின்றதெல்லாம் விட மக்கள் எல்லாருமே எதை மெயினாக வந்து எல்லாருமே நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஆல் சீசன் தான் சர்ச் பண்ணுறீங்க. ஏன்னா அதுக்கு ரீசனும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சீசன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூடியூப்ல, இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து இப்போ மார்க்கெட் வந்து டவுன் இருக்கும்போது வந்து யூ வில் ஆல் பி பேனிக்கிங். எல்லாருமே வந்து கொஞ்சம் சோகமாக இருப்பீங்க, எனக்கு புரியுது. நிறைய பேர் வந்து நான் என்ன சொன்னாலுமே வந்து தேல் பி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிப்டோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நான் பிட்காயின் பற்றி பேசுறது நிறைய பேர் பிடிக்கவும் இல்லை. ஏன்னா இது மார்க்கெட்லாம் பயங்கர டவுனாக இருக்குது, நீங்கள் வந்து சும்மா பிட்காயின் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மணி வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை ட்ரேட் பண்ணிவிட்டு பயங்கரமாக ட்ராப் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஹார்ட் அண்ட் மணி. ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஈஸி மணி உள்ளே போட்டிருப்பாங்க. முக்கால்வாசி பேர் வந்து அவங்க சம்பாரிச்ச காசை தான் போட்டிருப்பாங்க, எப்படியாவது அவங்களுக்கு வந்த காசை போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஜென்ரலாக நம்ம வந்து பிட்காயினோட சைக்கிள் இல்லை கிரிப்டோ சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மணி சிஸ்டம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் நான் வந்து குவிக் கெயின்ஸ் வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து லக்கியாக இருக்கலாம். ஏன்னா போன கிரிப்டோ சைக்கிளுக்கும் இந்த கிரிப்டோ சைக்கிளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மேக்ரோ ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு கோவிட் சீசன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து ஸ்டிமுலஸ் செக்ஸ் ஜென்ரலாகவே வந்து குளோபல் லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ட்ரம்ப் பதவி ஏற்றுட்டு அப்போ தான் வந்து நல்ல மார்க்கெட்ஸ் நிமிடம் இருந்துச்சு யூஎஸில். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லை. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இருக்கிற கிரிப்டோ சீசனில் நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. ஏன்னா என்ன தான் வந்து பிட்காயினை வந்து ட்ரம்ப் என்டாஸ் பண்ணாலுமே அவர் கொண்டு வந்த இந்த ஏப்ரலில் கொண்டு வந்த இந்த டேரிஃப்ஸ், அதுக்கப்புறம் நடக்கிற இந்த நிறைய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து மேலே போக ட்ரை பண்ணாலுமே கூட நிறைய போகலை. ஸோ அதனால் என்ன நடக்குது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில், பிட்காயின் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா வந்து மேஜராக சில ஃபேக்டர்ஸ் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் டேரிஃப். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. எல்லாருமே ட்ரம்ப்பை திட்டுறீங்க. பட் ட்ரம்ப் வந்து அவர் கண்ட்ரிக்கு எது நல்லதோ அதை பண்ணிட்டு இருக்காரு. பட் அது வந்து நம்மளோட கிரிப்டோ சைக்கிள்க்கோ இல்லை நிறைய பேர் கிரிப்டோவில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது நிறையவே ஒரு பெருத்த அடியை கொடுத்துருக்கும். நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அடி வாங்கியிருக்காங்க. பட் என்னன்னா நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி வந்து டவுன் டர்னில் வந்து நீங்கள் வந்து பயந்துட்டீங்கன்னா யூ கான்ட் ரியலி மேக் மணி. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட நல்ல ட்ராப் கிடச்சிது. அப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ வுட் மேட் சம் மணி. அதே மாதிரி தான் கிரிப்டோலையும். ஸோ வந்து இன்னமும் கூட ஹோப் இருக்குது. அது ஒரு ரீசன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல இன்னைக்கு ஒரு மாதத்துக்கும் மேலே கவர்மெண்ட் ஷட் டவுன் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆச்சுன்னா என்னன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஃபர்லோவில் போனதுனால அவங்களுக்கு வந்து சேலரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற மணி வந்து கம்மியாக இருக்கும் இப்போ அவங்க கிட்ட. ஸோ மேபி அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ண தயங்குவாங்க, ட்ரேடிங் வரவங்களும் தயங்குவாங்க. அதே மாதிரி ஃபுட் பெனிஃபிட்ஸ், ஸ்னாப் பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது யூஎஸில். ஸோ அந்த மாதிரி யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து மக்களுக்கு வந்து தே ஆர் நாட் வெரி ஹாப்பி இந்த கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கவங்களுக்கு. மூணாவது முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தான் ட்ரம்ப் நீங்கள் திட்டினாலுமே இல்லைனா வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை திட்டினாலுமே வேல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கேம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட கேம் வந்து என்னென்னா வந்து போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி நடக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து மற்றவங்க மேலே பழிய போட்டுட்டு அவங்க நல்லா வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து என் கேம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அவங்களோட கேம் வந்து முடியலை ஆக்சுவலாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேல்ஸ் வந்து பயங்கரமாக கேம் ஆடுறாங்க இந்த வாட்டி. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டியும் வந்து கம்மியாக இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு குறைக்காதனால லிக்விடிட்டி சிஸ்டமில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து மேஜர் ஃபேக்டர்ஸ். நம்மளோட சைக்கிள் வந்து பயங்கரமாக இந்த எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பிட்காயின் 150K இன்னும் போகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் ரீசன். நானுமே கூட இந்த நேரத்துக்கு போயிருக்கோம், நல்ல ஒரு புல்ரன் ஆரம்பிச்சிருக்கோம்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இன்னும் நடக்கலை. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக நடந்த சில விஷயங்களை பார்க்கலாம், கிரிப்டோவில் நடந்த சில விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து BTC பேக் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த கம்பெனி லாவா, ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் பிட்காயின் பேக் லோன்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனி மேலே வந்து நிறைய வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து இங்கே வந்து 5% பிட்காயின் லோன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைக் அந்த மாதிரி நிறைய மேஜர் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க பிட்காயின் பேக் லோன்ஸ் கொடுக்குறவங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், நிறைய ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் போய் பிட்காயினை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிட்காயினை நீங்கள் வந்து அடகு வச்சு நீங்களால் வந்து லோனை வாங்க முடியாது. பட் இந்த கம்பெனி வந்து 5% கொடுக்கறதா சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனி வந்து 5% லோன் கொடுக்கறதா சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கிறதுல வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பிட்காயின் வச்சு நிறைய பேர் வந்து மணி லூஸ் பண்ணதாகவும் இதில் சொல்லப்படுது. ஸோ இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பிட்காயினை பேஸ் பண்ணி அடிக்கடி ஸ்கேம்ஸ் நடக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம் ஆல்ட்மேன் சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அவர் வந்து FTX ஸ்கேம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி பிட்காயின் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்கேம் பண்ணுற ஆட்கள் எப்பயுமே இருக்க தான் செய்வாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட கிரிப்டோ இல்லை பிட்காயின் வந்து யாருக்கும் தெரியாத ஆட்களுக்கு அனுப்பாதீங்க. டெலகிராம்லலாம் நீங்கள் யாருக்கூடையும் பெருசாக வந்து ஃபைனான்ஷியலாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து CZ, நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க. இவரோட ஃபுல் நேம் வந்து பெரிய நேம் ஆக்சுவலாக ஜாவோன்னு முடியும். இவர் தான் பைனான்ஸோட ஓனர். இப்போ CEO இல்லைனா கூட இவர் தான் ஓனர் ஆக்சுவலாக.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு ஆப்வியஸ் வேல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் தான் வந்து பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக பார்க்குறோம். இன்ஃபேக்ட் எக்ஸ்சேஞ்ச் வைஸ் அது வந்து ஓகே தானே, ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாரும் ஈஸியாக வந்து கிரிப்டோ பிட்காயின் வாங்க முடியுது, அது ஓகே தான். பட் இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இவருக்கு வந்து நிறைய இன்சைடராக வந்து நிறைய ஒரு வேலாவே தான் சுற்றிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வெளியே பார்க்க தெரியாது, பட் ஆக்சுவலாக இவரும் ஒரு பெரிய வேல் தான். இவரை சுற்றி நிறைய வேல்ஸும் இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பா அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த கேஸ்பா காயினை வந்து இவங்க எப்படியாவது வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க சிசி கிட்டலாம் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. பைனான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெரிட் அடிப்படையில் நாங்கள் வந்து எல்லா காயின்ஸையும் வந்து ஆட் பண்ணுவோம், எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது எங்கள் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட கேஸ்பா கம்யூனிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த கேஸ்பாவை வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க 3% ஆஃப் சப்ளை கேட்டிருக்காங்க. 3% ஆஃப் சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $41 million. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட் நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வந்து லிஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ பைனான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் வந்து வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது அவங்களாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தெரிஞ்சாலுமே பயங்கரமாக மணி மேக் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச், மணி மேக் பண்ணுறவங்க, அது பைனான்ஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து காயின் பேஸாக இருக்கலாம், பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நிறைய பயங்கரமான டீல்ஸ் இருக்கும். நம்ம பயங்கரமாக மக்கள் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அவங்க மூலமாக நிறைய காசு கிடைக்கும், லெவரேஜ் பொசிஷன் மூலமாக நிறைய காசு கிடைக்கும். ஸோ நிறைய டீலிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சிசியும் கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் மட்டும் பம்ப் ஆயிருக்கும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ ஃபைனலாக எப்போ இந்த புல்டன் நடக்கும் அப்படின்றது நம்ம வந்து நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். இந்த புல்டன் வருமா வராதா, இந்த புல்டன் நடக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து நான் சொன்ன மாதிரி முன்ன மாதிரி இல்லை. பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100K டச்சுக்கு கீழே போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேனிக் செல் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தெரியல இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் கேம் முடிஞ்சிருச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே ஸ்கெப்டிக்கலாக இருக்காங்க. புதுசாக என்ட்ராகிறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பட் என்னன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூம் அவுட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் காமெடி மாதிரி தெரியலாம், திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் சார்ட் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன பிட்காயின் வந்து சார்ட்டை நீங்கள் பார்த்தாலுமே சரி, இல்லை நீங்கள் ஜென்ரலாக பிட்காயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே சரி, பிட்காயின் வந்து எங்கேயும் போகிறது இல்லை. பிட்காயின் வந்து இது மாதிரி மேலேயும் கீழே போனாலுமே நீங்கள் ஓவரால் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேலே தான் போயிட்டுருக்கு, இங்கேருந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங் டர்முக்கு இந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்லேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஆல் சீசன் இல்லைனா வந்து கிரிப்டோ கரன்சி புதுசாக மீம் காயின் வருது அந்த சிஸ்டம்லேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் பிட்காயினில் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து பயப்பட மாட்டீங்க. பட் நான் குவிக்காக நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு நினச்சா கூட பிட்காயின் கண்டிப்பாக வந்து இந்த 100K கீழே இப்போ போனாலுமே கண்டிப்பாக மேலே போக தான் போகுது. அதுதான் என்னோட ஹோப். நான் வந்து அதான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ வந்து ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது, 21-20 தான் சுற்றிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போனது ஏப்ரலில் போச்சு. நம்ம ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டதுலேயே அப்போ வந்து கீழே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 21 கிட்ட இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ எல்லாருமே வந்து கிரிப்டோ கரன்சினாவே இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது, ஆல் சீசன்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. மணி 70%க்கு மேலே நிறைய பேர் வந்து லாஸில் தான் இருக்காங்க உள்ளே வந்தவங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஃபியரில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக வாங்கலாம். நீங்கள் உண்மையிலே கமிட்மெண்ட், உங்களுக்கு நல்ல கமிட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து உண்மையிலே நல்ல கன்விக்ஷன் இருக்குது உங்களோட காயின் மேலே. எனக்கு இருக்கிற ஒரே கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா பிட்காயின் எனக்கு நல்ல கன்விக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து எவ்ரி மந்த் வாங்கிட்டே தான் இருக்கேன், நோ மேட்டர் த ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபியர் அண்ட் கிரீடெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஃபியர் அண்ட் கிரீட் எப்பயுமே வந்து மேலே கீழே போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது முக்கால்வாசி இது வந்து ஆல் சீசனுக்கு அப்போ மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் ஜென்ரலாக என்னன்னா வந்து யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் இட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆல் சீசன் வரப்போகுது. பட் அதுக்கான டைமிங் தான் என்னன்னு தெரியல. இந்த ஆல் சீசன் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா வந்து இந்த லிக்விடிட்டியோ ட்ரம்போலாம் கிடையாது. இந்த பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் இந்த மாதிரி வேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு காசு பார்க்குற சமயம் தான் இந்த ஒரு 4 இயர் சைக்கிள். ஸோ கண்டிப்பாக இந்த 4 இயர் சைக்கிள் அவங்க விட்டுட மாட்டாங்க. கண்டிப்பாக எப்படியாவது 5 இயர் சைக்கிளை உருவாக்கி அதில் நிறைய மணி பார்க்கணுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ இந்த 4 இயர் சைக்கிள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பண்ணாலே இந்த 4 இயர் சைக்கிள் இல்லாமல் போக போகிறது இல்லை. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது பிட்காயினில் அப்படின்றது தான் இந்த சார்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2017லையும் சரி 2021லையும் சரி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அதிகமாக RSIயோட இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக தான் சின்ன சின்ன ஒரு மூவ்ஸ் நடந்தாலுமே திரும்ப கீழே வந்துருச்சு. நிறைய ஜியோ பொலிட்டிக்கலாமும் சரி இந்த மாதிரி வேல்ஸ் பண்ணுற கேம்ஸும் சரி. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சைக்கிள் வரதான் போகுது. அது என்னன்னா வந்து டைமிங் தான் மேட்டர். சொன்ன மாதிரி எப்போ இந்த வேல்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்கன்றதான் மேட்டர். நான் ஒரு வேல் கிடையாது, ஸோ தயவுசெய்து என்ன கேட்காதீங்க. பட் கண்டிப்பாக நம்மளாம் கொஞ்சம் பேட்டர்னை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு என்னோட தாட்ஸ் என்னன்னா வந்து கண்டிப்பாக நடக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இது மாதிரி ஒரு நார்மல் கே மாதிரி இருக்காதீங்க. ப்ரைஸை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து வாங்காதீங்க. பிட்காயின் இருக்கட்டும் வேறு எதுவுமே கூட. நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் என்ன காயின் வாங்குறீங்களோ அது நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ட்ரேடிங்காக மட்டும் வாங்கினீங்கன்னா வந்து இந்த பர்சன் மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பீங்க. அப்புறம் கம்மியாகிடுச்சுன்னா திரும்ப வந்து அப்படா வாங்கலன்னு திரும்புவீங்க. திரும்ப மேலே போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க நான் வாங்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபியரை விட்டுடுங்க, க்ரீடை விட்டுருங்க. சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதை வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் கோல்டு கூட வாங்கிட்டு போங்க, ரியல் எஸ்டேட் வாங்குங்க. பட் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்குற பொருள் உண்மையிலே என்னன்னு
என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் சொல்றாங்கன்ட்டு வாங்காதீங்க. கடைசி இந்த சார்ட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் சொல்லுவாங்க. ஸோ முன்னெல்லாம் கூட 4 இயர் சைக்கிள் நடந்துச்சு இல்லையா 2017-21 ஸோ அந்த மாதிரி அந்த கோல்டன் கிராஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஒரு பம்ப் இருக்கும். 1000% கிட்ட அந்த மாதிரி வரும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து 60% 70% மேலே போகல ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் 50 to 70% மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் வைஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் இந்த ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சார்ட் வரப்போகுது. பட் த கொஸ்டின் இஸ் when it is going to happen. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த ஒரு பிக்சரை பாருங்கள், இந்த விஷயங்களை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாங் டர்மில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த இயர் நீங்கள் விட்டாலுமே கூட மணி விட்டு இருந்தாலுமே கூட இந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிட்காயின் வந்து லாங் டர்ம் எதுக்கு வாங்கணும், பிட்காயின் எதுக்காக உருவாக்குனாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிட்காயின் லாங் டர்முக்கு வாங்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிட்காயின் சீசனை பற்றி இல்லை ஆல் சீசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.